100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றத்தை பொறுத்து சனி பகவான், குரு பகவானின் நிலையை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி, நடக்கப் போகும் பெரிய சம்பவம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் வலுவாக அமைந்திருக்கின்றார். ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றனர். கிரக நிலைகளெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடிய போகின்றது. பெரும் அளவிலான லாபம் உண்டாக போகின்றது. எதிரிகளின் தொல்லையெல்லாம் இல்லை என்ற நிலையும் உண்டாக போகின்றது. இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. அடுத்து குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலக போகிறாங்க. உறவினர்கள் பக்க பலமாக இருக்க போகிறாங்க. சகோதர சகோதரிகள் மூலம் உதவி கிடைக்க போகின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. இப்படி பல வகைகளில் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அற்புத நிலை, அற்புத பலன்கள் குடும்ப ரீதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்றது உறுதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போதும், இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். கடன் தொல்லைகள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 3ஆம் நபர் உங்களுக்கு உதவுவார். அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் கடன் தொல்லைகள் நிச்சயம் அடையும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்து இறைவன் பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்லது ஒன்று கெட்டது 2 அறிகுறிகளை காண்பிப்பார். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பணத்தையும் நீங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத பேச்சுகளை பேசுனீங்கன்னா அதன் மூலமாக பிரச்சனை வரும். இந்த 2 அறிகுறிகளும் உங்களுக்கு இறைவன் காண்பிப்பார். அதன்படி செயல்பட்டீங்கன்னா பெரிய வெற்றி தான். யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றது உறுதி. இந்த 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார ஏதோ ஒரு தினத்தில் 5 நிமிடம் முருகப்பெருமான் வழிபாட்டில் மட்டும் ஈடுபட்டு பாருங்க. உங்களால் இதுவரைக்கும் முடியாமல் இருந்த காரியம் கூட தற்போது முடிஞ்சிடும்.